Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதம் மே மாதம் முழுவதும் நம்மை தேவன் வழிநடத்தி இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்க நாம் ஒவ்வொருவரையும் தேவன் வழிநடத்துவாராக. இந்த ஆராதனையை நாம் ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் சந்தித்து ஜெபிக்க போகிறோம். நம் தலைவனையும் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்மையான ஈவுகளுக்காகவும் ஸ்தோத்திரம். உடைய பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே ஈடுபடுகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் எங்களோடு இணைந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். யூடியூபின் வாயிலாக இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதற்கு நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த வந்து ஊழியம் செய்வீராக. இந்த புதிய மாதத்தினுடைய நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை துதித்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி மாத்திரம் இல்லை, 1ஆம் தேதி நம் சபைகளிலே ஒரு சிறப்பு ஆராதனை வைத்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய கிருபையை காலைதோறும் அவருடைய கிருபையில் புதிய என்ற வார்த்தையின்படி அவருடைய சக்தியை, அவருடைய பலனை, அவருடைய உற்சாகத்தை தேவன் நமக்கு தருவார். இதனால் நாம் சேர்ந்து எல்லாரும் இணைந்து புது கிருபையை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வாழ்க்கை செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, இந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை
சீர்பொருந்த, என்றென்றும் உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, குடும்ப சமாதானம் நான் பெற்றிட, ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா, ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும், ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா, ஒரு கிருபை தாரும் தேவா, ஒரு பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை என்னை நிரப்பும். வேதம் சொல்கிறது, நாம் நிர்மலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய சுகம் நம்மோடு இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் போதெல்லாம் அவருடைய எல்லாவற்றையும் இந்த பூமியில வாழ்வதற்கு அந்த கிருபை தேவன் நமக்கு தருகிறார். அதான் நாம் கிருபையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், கிருபையை பேச வேண்டும், கிருபையை சுதந்திரிக்க வேண்டும். தாவீது சொல்லும்போது சங்கீதத்தில் பாடும்போதெல்லாம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள, அதை துதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எப்போது துதித்து பாடுகிறார். ஆகவே இந்த புதிய மாதத்திலே நாம் பிரவேசிக்க, நாம் 6வது மாதத்திலே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் அனுபவித்து இந்த பூமியில அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆகவேதான் பக்தன் இப்படியாய் பாடுகிறான், உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது, உங்க கிருபை இல்லாம எனக்கு வாழ தெரியாது அப்படின்னு சொல்லி அனுபவத்தோடு பாடியிருக்கிறார்கள். அந்த பாட நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் துதிக்கலாம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிற்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிற்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்கிடு, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்திடு, காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்கிடு, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்திடு, நிர்மூலம் ஆகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினையா, என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, உங்க கிருபை இல்லாம
உயர்ந்த ஸ்தலங்களில் நின்று திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவே. ஆத்துமாவை சஞ்சலப்படும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது பிள்ளை நானையா, எனது தகப்பன் நீரையா. நானும் கேடகம் நீரே. எனது கோட்டை நீரையா. என் கோட்டை கேடகம் நீரே. என் கோட்டை நான் நம்பும் கேடகம் நீரே. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்கள் கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்கள் கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்கள் கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்கள் கிருபைதானப்பா. கண்களை மூடி அப்படியே நாம் இருக்கிறதில்லை. அந்த கிருபையை நாம் அனுபவிப்போம். கிருபையும் சத்தியமும் இயேசுவின் மூலமாய் வந்தது. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலம் வந்தது. சட்ட திட்டங்கள் வந்தது. ஆனால் இயேசுவின் கிருபையும் சத்தியமும் இன்னைக்கு மனிதரை வாழ வைக்கிற சத்தியமாக நமக்குள் வந்து வாசம் கொண்டு அந்த தேவன் நம்மை கண்டிருக்கிறார். இந்த புதிய மாதத்துல தாயின் கற்பதற்கு போதே உங்களை தெரிந்து கொண்டவர். கடந்த சில மாதங்களாய் சில வாரங்களாய் பலவிதமான நெருக்கத்துக்குள் தடைக்குள் இருந்தாலும் நம்மளை தூக்கி எறியாதவர், மறக்காதவர், உலக தோற்றத்துக்கு முன்னே நமக்கு எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறவர். அவருடைய கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் இருக்கிறவங்களை கண்களை மூடி கையில உயர்த்தி உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிதென்று நினைச்சேன். போன மாதம் அதுக்கு 3 மாதம் மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பயத்துல திகழ்ல எல்லாம் முடிந்து போயிடுமோ நினைக்கிறானால் முடியாது. நிச்சயமாக முடிவு உண்டு. இந்த நம்பிக்கை வீண் போகாத வார்த்தையின்படி நம்மளை எடுத்தபடி காருண்யம் நம்மை நடத்தும் என்று சொல்லி உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலேன்னு சொல்லி பாடி நம் ஆராதனையை தேவனோடு நெருங்கி நம்முடைய பிரசனத்தை அனுபவிப்போம். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே.
கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். நாம் ஜெபிக்கலாம். இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒரு வேளை பல கேள்விகள் உள்ளத்தில் எழுப்பிக் கொண்டிருக்கலாம். சில விதமான சூழ்நிலைகளை பயமுறுத்திக் கொண்டிருக்கலாம். பல சவால்களை எதிர்க்கலாம். இந்த சவால்களை நாம் சந்திப்பதற்கு மாலை ஒரு சேனைக்குள் பாய்வேன், மாலை ஒரு மதனை தாண்டுவேன் என்று பக்தன் ஜெயம் எடுத்தது போல நீங்களும் நானும் இந்த புதிய மாதத்துல ஜெயம் எடுக்கும்படி கிறிஸ்துவுக்குள் அந்த வெற்றியை நாம் எடுத்து கர்த்தருக்காக வாழும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வார். அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக மாற்றும். தூக்கி எறியப்பட்ட உங்களை ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிறார். உங்களை தேவனுக்கு பின்வாங்கி போயிருக்கலாம். இளையகுமாரனை போல தூரதேசத்துக்கு போயிருக்கலாம். நீ எப்ப வருவாய்னு சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல அவர்களை ஓடி வரும்போது அந்த அன்புள்ள தகப்பன் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை கனப்படுத்த, உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன் பாவங்களை மன்னிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த ஜூன் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாய் அநேக தேவைகள் இருக்கலாம். கடந்த சில வாரங்களாக சில காரியங்கள் தேவைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஜூன் மாதத்துல குடும்ப ஆசீர்வாதத்திற்காக நம்ம இப்போது ஜெபிக்கலாம். முதல் தேதி ஆராதனையில நம்ம குடும்ப ஆசீர்வாதத்திற்காக, பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகளுக்காக, எக்ஸாம் எழுதி ரிசல்ட் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, 10th எக்ஸாம் எழுத போற பிள்ளைகளுக்காகவும் கல்லூரி சேர்க்க வேண்டும், ஸ்கூல் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளையுடைய எதிர்காலத்திற்காக பேரன் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் குடும்பங்களில் சமாதானமும் அவருடைய சுகவீனமா இருக்கலாம். சில பலவீனங்களை பாதித்து வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் இந்த காணொளி காட்சி மூலமாக இப்பொழுது கர்த்தரை தொட்டு சுகமாக்கும்படி யெகோவா ராஃபா, நானே உன் பரிகாரி, நானே உன் மருத்துவர், நான் உன்னை சுகமாக்குவேன் சொன்னவர். இந்த மாதத்துடைய குடும்பங்களில் சமாதானமும் சுகம் தங்கியிருக்க வேண்டும். தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும், குறைவை நிறைவாக்க வேண்டும். நம்முடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மாதம் எல்லாம் ஒன்று கூடி நம்முடைய ஆலயத்தில் தேவனை தொழுது கொள்வதற்கான நேரங்களையும் காலங்களையும் சமயங்களையும் கர்த்தர் நமக்கு தரும்படியாய் இந்த மாதத்தின் வார்த்தைக்காகவும் இந்த சபை மக்கள் ஆங்காங்க இருந்து வசனத்தை கவனிக்கிற ஜெபிக்கிற உங்கள் தேவைகளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களையும் தேவன் நம்மை பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் சமூகத்தினை தாழ்த்துகிறோம். ஜெபங்களை கேட்டு நாங்கள் பதிலளிக்கிற தேவன்
இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த புதிய மாதத்தில் அவருடைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த மாதம் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள், திருமண நினைவு கூறுகிறவர்கள், பிள்ளையுடைய எதிர்காலத்தை ஜெபிக்கிறவர்கள், விசேஷமாய் ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் இந்த மாதத்துல ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய கட்டளை நிறைவேற்றுகிற ஒரு மாதமாக இந்த மாதத்துல அநேக தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவோடு உடன்படிக்கப்படுகிற ஒரு நேரமாக கர்த்தர் மாற்றும்படி சபையில அநேக ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறார்கள். அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை கிறிஸ்துவோடு கூட தங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்கவும், குடும்ப தேவைகளுக்காகவும், பண தேவைகளுக்காகவும், சுகத்திற்காகவும் நாம் இப்போது ஜெபிக்கலாம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் வந்து காத்துக் கொண்டிருக்கலாம். விசுவாசத்தின்படியே உலக கடந்த வார்த்தையின்படி சபை மக்களுடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். இப்படிப்பட்ட விசேஷமான நாட்கள் ஜெபம் பண்ணுகிற இந்த ஜூன் மாதத்தில் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, விழுந்திருக்கிற ஆண்டவரே வைபவங்களுக்காக கர்த்தர் ஆசை தரும்படியாய் நம்ம இருக்கிற பாஸ்டர் ஜெபிக்க முடியும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை நீர் காண எங்களுக்கு செய்த நல்ல கிருபைக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன், இனியும் நீர் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் நீர் சொல்லியும் செய்யாதிருக்கிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான எல்லா தேவைகளையும் கர்த்தர் அபிரோதமாய் நீர் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் ஆண்டவரே. நீர் கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல கர்த்தாவே, இன்று பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற இந்த மாதத்துல ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அபிரோதமாய் ஆசீர்வதியும். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அப்பா கர்த்தாவே, யாரெல்லாம் விசேஷமாய் அவர்கள் குடும்பங்களிலே வீட்டுக்குள்ளே இருந்து சொல்லி நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறார்களோ இந்த குடும்பத்தார் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த மாதத்தின் கர்த்தாவை தேவைகளுக்காய் எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் அபிரோதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் வனாந்திரத்துல வழியை உண்டாக்குகிற தேவன், அவ்வாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் கர்த்தாவே செய்கிற காரியங்கள் கர்த்தாவே பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நீர் கர்த்தாவே, நீர் வித்தியாசமாய் நீர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து விசுவாசத்தோடு உடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். உடைய குடும்பங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்கள். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களோட பேசுவார். இந்த முதல் தேதியிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்திலே ஜெபித்து நன்மை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவர் சமூகத்திலே வார்த்தைக்காக நான் காத்திருந்த பொழுது தேவன் ஒரு வசனத்தை நாம் காண்பித்தார். ஆவியினால் ஏவப்பட்ட அந்த வசனத்தை நான் உங்களுடைய இன்றைக்கு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடருவேன் வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வசனத்தை இங்கே நாம் கவனிக்கும் போது இந்த மாதத்துக்கு ஆண்டு கொடுத்திருக்கிற காரியம், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய்
ஒருவேளை ஏப்ரல் மாதம், மே மாதம், மார்ச் மாதம், பிப்ரவரி மாதம், இப்படி இந்த 5 மாதங்கள்ல இதெல்லாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் ஒருவேளை தாமதமாய் கொண்டிருக்கலாம், இழந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த 6வது மாதத்துல, இந்த வருஷத்தினுடைய பாதி வருஷத்தினுடைய அடுத்த பகுதியில் நாம் 6வது மாதம் வரும்போது இங்கே பார்க்கிறோம், சகலத்தை நீ திருப்பிக் கொள்வாய். ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே விசுவாசியுங்கள், அப்படியே நம்புங்கள். அவர் சகலத்தையும் நாம் திருப்பி பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு அற்புதமாக வழிநடத்துகிற ஒரு தேவன் என்றால் அவருடைய விருப்பம் அதுதான். நாம் இழப்பில் இருப்பது தேவ சுத்தம் அல்ல. அதை எதெல்லாம் இழந்தோமோ அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நிச்சயமாகவே உதவி செய்வார். இந்த சகலத்தின் திருப்பிக் கொள்வாய் என்ற இந்த வார்த்தை கவனிக்கும் போது இது யாரை பார்த்து எங்கு எப்ப சொல்லப்பட்டது என்று பார்க்கும் பொழுது நமக்கு அற்புதமான ஒரு தெய்வ மனிதன், வேதாகமத்திலே ரொம்ப பிரபலமான கடவுளால் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட தேவன் இருத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் தாவீது. தாவீதை குறித்து ஆண்டவரிடத்தில் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. தீராத பிரச்சனை, தாங்க முடியாத வேதனை. அதுதான் இந்த 30ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். தாவீதும் அவன் மனுஷரும் சிக்லாக்கு வந்து சேர்றதுக்கு 1ஆம் வசனத்துல அமலேக்கியர் என்ற எதிரிகள் வந்து இந்த தாவீதின் குடும்பத்தையும் அவருடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் உடைமைகளையும் சொத்துக்களையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் தீக்கராக்கி விட்டு அவர்கள் போய்விட்டார்கள், சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது தாவீதுக்கு வந்து மக்கள் ஓடி வந்து சொல்றாங்க, அமலேக்கியர் வந்து உங்களுடைய குடும்பத்தின் சொத்துக்களையும் பொருட்களையும் மனைவிகளையும் பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொன்ன உடனே பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கு. திடீரென்று ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது இங்கே பார்க்கிறோம், அமலேக்கியர் என்ற ஒரு கூட்டம் இந்த தாவீது என்ற தேவ மனுஷனுக்கு விரோதமா வந்து, இந்த அமலேக்கியர் என்பது நாம் எதை குறிக்கிறோம் என்றால் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள். அமலேக்கியனை போல அழிப்பதற்கு, திருடுவதற்கு, எதிர்ப்பதற்கு வருகிற போராட்டமான ஒரு காரியங்களை நாம் கவனிக்க முடியும். இந்த அமலேக்கியர் வந்து என்ன பண்றாங்க, இந்த தேவ மனுஷனாகி தாவீதுடைய வாழ்க்கை இருக்கிற குடும்பத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். இதை என் வந்து கேள்விப்பட்ட உடனே பாருங்க, எல்லாமே முடிந்து விட்டது, எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டார்கள் என்று அவன் கண்ட உடனே பாருங்க, 4ஆம் வசனத்துல 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்பொழுது தாவீதும் அவனோட ஜனங்களும் அழுகிறதற்கு தங்கள் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு நோய் வரும்போது, ஒரு இழப்பு வரும்போது, நமக்கு விரோதமாக யுத்தங்கள் நடக்கும்போது பாருங்க உட்கார்ந்து அவனோட இந்த மக்களும் அழுவதற்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள். என்றால் குடும்பத்தில் பயங்கரமான ஒரு பிரச்சனை, எதிரி வந்து என்ன செய்து விட்டான், கொண்டு போய் விட்டான் என்ற எல்லாமே முடிந்து விட்டு என்று சொல்லி இன்றைக்கு மனித வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்தில் நாம் அப்படிதான் யோசிக்கிறோம், எல்லாமே முடிந்து போய்விட்டது, இனிமேல் இப்படி வாழப் போகிறேன் என்றெல்லாம் நமக்குள்ள சில எண்ணங்கள் வரலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் கேள்விப்பட்ட உடனே அவன் உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிறான், அழுகிறான் போட்டிருக்குது. பலனில்லாமல் போக மட்டும் அழுதானா. அது மாத்திரம் இல்ல, 6ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை பார்க்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளும் மன கிளேசனமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஆனா அங்க இருக்கிற மக்கள் அவனை உற்சாகப்படுத்த வேண்டும், தாங்க வேண்டும். ஆனால் அவங்க பாருங்க, இந்த இடத்துல அவன் என்ன செய்கிறார்கள், இவன் ரொம்ப மனம் கிளேசமாயி, மனம் தளர்ந்து போய், சோர்ந்து போய், என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட நிலைகள் வந்து விட்டது,
என் வேலை இப்படி வந்து விட்டது, என் பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டார்கள் சொல்லி மனம் தளர்ந்து போய் மன கிளேசமானே அவனை கல்லெறிய வேண்டும் என்று எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, உபத்திரத்தை கொடுக்கும்படி கல்லெறிய வேண்டும் என்று பேச்சுகள், கடினமான பேச்சுகள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம ஒரு பாட்டு பாடணும், முடிந்து விட்டது, இனிமேல் வாழ முடியுமா அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த மாதிரி நிலையில் தான் இந்த அவனுக்கு கல்லெறிய வேண்டும் என்று தாவீதுக்கு விரோதமே தாவீது முன்னேற முடியாது, தாவீது குடும்பம் வர முடியாது, மனைவியெல்லாம் போய்விட்டாங்க அப்படியெல்லாம் அந்த மக்கள் பேசிக்கொண்டு கல்லெறிய வேண்டும் என்று தாவீதுக்கு விரோதமாக அவர்கள் கல்லெறிய போடுகிறார்கள். அப்பொழுது பாருங்க 6ஆம் வசனத்திய 2வது பகுதி, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லாம் இழந்து போன ஒரு நிலைமை. ஆனால் தாவீதுக்குள்ள அவனுடைய மனநிலை பாருங்க, அழுகிறான், பலன் இல்லை. 2வது மன கிளேசமாகிறான், மனம் தளர்ந்து போகிறான். ஆனால் அதன் நடுவில் தன் தேவனாகிய கர்த்தருக்குள், அந்த தேவனுடைய நாமத்தை அவன் அறிந்தவனாக தன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு மனம் தளராமல் அந்த இழந்து போன நிலைமையில அவன் என்ன செய்கிறான், கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட இழப்புகள், இழந்து போன சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய மனது அநேக நேரத்தில் குழப்பம் அடையும். மனதில் பலவிதமான கிளேசங்கள் வரும், விசுவாசத்தில் தடுமாற்றம் வரும். அப்படிதான் இந்த தாவீதுக்குள்ள அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் சமுத்திரம் வரும்போது, நீங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்தோம். அத மாதிரி ஒரு நெருக்கமான நெருக்கடியான சொல்ல வந்தபோது அவன் செய்த ஒரு நல்ல காரியம் பாருங்க. 8ஆம் வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்துக் கொள்வாய். பாருங்க, இப்படிப்பட்ட சொல்ல வரும்போது அவர் முதலாவது தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறான். அடுத்து ஆண்டவர் என்ன செய்யணும், எல்லாரும் எங்கள் குடும்பம் எல்லாம் போய்விட்டார்கள், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கலாய்க்கும் போது கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கிற அனுபவம். அதான் நீதிமொழியில் படிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்துல, உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழுத்தோடு கர்த்தர் நம்பிக்கை இருந்து உன் வழியெல்லாம் நினைத்துக்கொள், உன் பாதையை செவைப்படுத்துவான் வார்த்தையின்படி அந்த முதலாவது என்ன பண்றான், அந்த இழந்து போன நிலைமையில, எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில சுய புத்தி மேல் சாயாமல், ஆண்டவரே அவன் ஆண்டவர் குறைய சொல்லாமல் தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான், நான் பின் தொடர்ந்து போலாமா, நான் அதை பிடிப்பேனா, வெற்றி வாழ்க்கை கிடைக்குமா, நான் எப்படி ஜெயம் பெற முடியும் என்று அவன் கேட்டபோது அதற்காக கர்த்தர் சொல்றாரு, நீ பின் தொடர்ந்து போ. 2வது பாருங்கள், அவன் புறப்பட்டு போகிறான். அங்க நான் பிரச்சனையை கண்டு அங்கே பேசிட்டு உட்காரல, முதலாவது கர்த்தரை விசாரிக்கிறான். இதுதான் நம்ம செய்யணும். ஆண்டவர், நான் என்ன செய்யணும், எங்க போகணும், எப்படி ஜெபிக்கணும் என்பதை நீங்கள் நானும் ஆண்டவர் சமூகத்தில் கேட்க வேண்டும். அவன் கேட்டான், விசாரித்த உடனே கர்த்தர் சொல்றான், நீ பின்தொடர் போ, நான் கொடுப்பேன். 2வது பாருங்க, ஆக்ஷன் பிளான், செயல்படுகிறான், புறப்பட்டு போகிறான். அதே 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். பாருங்க, இவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. இவர் தலைவன், ஆனால் 600 பேர் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஒரு மனமாய் நம்ம போய் தாவீதுடைய குடும்பத்துக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லி 600 பேரும் இவன் கர்த்தரிடத்தில் விசாரித்த உடனே, ஆண்டவர் போன்னு சொன்ன உடனே இவன் போய் சொல்றான், 600 பேர் என்ன செய்கிறார்கள், புறப்பட்டு ஒரு மனமாய் இவனுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, இவனுக்கு உதவி செய்வதற்காக 600 பேர் புறப்பட்டு ஒரு மனமாய் வருகிறார்கள். 600 பேர் அங்கே வருகிற சூழ்நிலை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சில 200 பேர் நின்று போறாங்க. அவங்க அந்த மனுஷனோட ஒத்துழைப்பு கொடுக்க முடியல, ஒருமனப்படல. 200 பேர் அந்த இடத்துல பார்க்கிறோம் நின்று போனார்கள். 10ஆம் வசனம் பாருங்க, தாவீதோ 400 பேரோட கூட தொடர்ந்து போனான்.
200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். அவங்க பாருங்க, அவங்க முன்னேறி போக முடியல. தாவீதோடு வந்தாங்க. ஆனால் 400 பேர் தான் வெற்றிகரமான மனப்பான்மையோடு புறப்பட்டு வந்து அவன் உதவி செய்ய வேண்டும், யுத்தம் செய்ய வேண்டும், பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று ஒருமனமா நிற்கிறாங்க. ஆனா 200 பேர் இங்கே பார்க்கிறோம் 10ஆம் வசனத்துல அந்த 200 பேர் நிலைமை பாருங்க. விடாய்த்து போனபடியினால் அப்படின்னா பலவீனப்பட்டு போயிட்டாங்க, சோர்ந்து போய் விட்டார்கள். போதும் ஆண்டவரே, இந்த தாவீதுக்கு போய் உதவி செய்ய நடக்க போகுது, நீங்க மட்டும் போ 400 பேர் அப்படின்னு சொல்லி 200 பேர் பின்தங்கி விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 400 பேர் எப்படி தாவீதோடு சேர்ந்து முன்னேறி போனாங்களோ, அது அப்படி முன்னேறி போனதுனால்தான் இழந்து போன அந்த நன்மைகளை திரும்பவும் பெற்றுக்கொண்டு வருவதற்கு ஒரு மனமாக தாவீதோடு வந்த 400 பேரும் ஜெயம் எடுத்து வெற்றியை கண்டு எழுந்து போனதை திருப்பி கொண்டு வந்தாங்க. ஆனா 200 பேர் அவர்கள் அங்கே விடாய்த்து போய் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் அவர்கள் முன்னேறி போக முடியாதபடிக்கு சோர்ந்து போனார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் அந்த 200 பேர் கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா? இந்த 400 பேர் இந்த தேவ மனுஷோடு நின்று இந்த தாவீது என்ற தேவ மனுஷனுக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி நல்ல காரியத்துக்காக புறப்பட்டு போவோம் என்று அந்த 400 பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா 200 பேர் அந்த ஆற்றை கடக்க முடியாமல் அந்த இடத்துல பலவீனப்பட்டு இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் கூட சில வாரங்களாய் சில மாதங்களாய் தொடர்ந்து நம்ம முன்னேறி போவதற்கு போக முடியாமல் பலவீனப்பட்டு பலவித காரியத்துல அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆகி நின்று போய் பொருளாதாரத்தில் நின்று இருக்கலாம், ஒருவேளை சுகவீனப்பட்டு பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு படுத்து கிடக்கலாம், பலவீனப்பட்டு இருக்கலாம். ஆனால் அந்த 400 பேர் தேவ மனுஷோடு சேர்ந்து விசுவாசத்தை செயல்படுத்தி புறப்பட்டு போவதற்கு அவர்கள் புறப்பட்டு போனதுனாலே பாருங்க, அந்த இடத்துல பார்க்கிறோம், அவள் சென்று மனம் தளராமல் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி போன 400 வாலிபர் தவிர அவள் வேறொருவரும் தப்பவில்லை. தாவீதோடு போனவங்க இந்த 400 பேரும், 400 வாலிபர்கள் 400 பேர் சாயங்காலம் மட்டும் என்ன பண்றாங்க? மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்து அங்க இருக்கிற அமலேக்கியரை முறியடித்து எதை இழந்து போனாங்களோ அதை ஜெயம் எடுக்கும்படி மனம் தளராமல் அவள் சென்று புறப்பட்டு போய் வெற்றியை கண்டு, அடுத்த வசனம் பாருங்க 18ஆம் வசனம் 1 சாமுவேல் 30:18, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவள் கொள்ளையாளரை கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரர்களும் குமார்த்தைகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒரு மனமாக அவங்க பாருங்க, கர்த்தரோட ஆலோசனை கேட்டான், கர்த்தர் போன்னு சொன்னாரு, அவனோடு சேர்ந்து எல்லாம் வெற்றி கண்டதுனால அங்கே பார்க்கிறோம், அவள் எதெல்லாம் எழுந்து போனானோ, அமலேக்கு எதெல்லாம் கொண்டு போனார்களோ, சிக்லாங்கை சுட்டரித்து போன அத்தனை காரியத்தையும் எடுத்துக்கொண்டு போன அத்தனை உடைமைகளையும் இந்த அமலேக்கு கையிலிருந்து பிடித்து கொண்டு பார்க்கிறோம், அவள் கொள்ளையாடி கொண்டு வந்த எல்லாவற்றிலும் திருப்பி ஒன்றும் குறையப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான், மீட்டெடுத்து கொண்டு வருகிறான். கர்த்தருடைய உதவினால ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை நான் சொல்றேன், நீங்கள் சில மாதங்களாக இழந்து போன அத்தனையும் நீங்கள் திருப்பி கொள்ளும்படி ஆண்டவருக்கு உதவி செய்வார். உடைய கைகளை பலப்படுத்துவார். தளராமல் விசுவாசத்தை பலப்படுத்தி இந்த 400 அந்த போர்ச்சேவரோட வாலிபரோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள் சேர்ந்ததுனாலே தாவீது முறியடிக்கிறான். சாயங்காலம் மட்டும், அடுத்த நாள் சாயங்காலம் மட்டும், மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். அந்த இடத்துல இருக்கிற அமலேக்கியர் விழுந்து போனது போல இன்றைக்கு பிசாசானவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அமலேக்கியரை போல வீடுகளில் பலவிதமான காரியங்களை உங்களை அழித்து கொண்டிருக்கலாம், உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம், உங்களை அழித்துக் கொண்டிருக்கலாம். அது எல்லாவற்றையும் தேவன் பிடித்துக் கொண்டு திருப்புவதற்கு தாவீதுக்கு எப்படி உதவி செய்தாரோ அதே போல அவன் எதெல்லாம் எழுந்து போனானோ, இதுதான் வசனம் பாருங்க, எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவனுக்கு முன்னால ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்று சொல்லி எல்லாரும் ஆடி பாடி
எதெல்லாம் இழந்து போன ஆடு மாடுகள் ஒட்டங்கள் எல்லாவற்றையும் திருப்பி மிருகஜீவன்களை தேவன் அங்கே முன்னால ஓட்டி கொண்டு வராங்க. எல்லாம் சொல்றாங்க இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். கொள்ளை என்றால் அவன் ரிவார்ட், பரிசு கிடைத்து விட்டது. ஏன்னா இவன் மனுஷன் அவ்வளவுதான், எழும்ப மாட்டான். அநேக நேரத்தில் இப்படி தான் யோசிப்போம், இனிமேல் நம்ம வாழ முடியாது, இனிமேல் எழும்ப முடியாது, அவ்வளவுதான் முடிந்தது. ஆனால் தேவ கிருபை நம்மளை தூக்கி விடும். இப்ப சொல்றாங்க அவன் திருப்பி எல்லாவற்றையும் கொண்டு வரும்போது அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் திருப்பி கொண்டு வருகிறான். ஒன்றிலும் குறைபடாமல் திருப்பி கொண்டு வந்த போது ஜனங்கள் சொல்றாங்க இது தாவீதின் கொள்ளை என்று சொல்லி, தேவன் தந்த பரிசு என்று சொல்லி அவனை பாராட்டிய அந்த இடத்துல இந்த 30ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் கடைசியில் என்ன செய்கிறான்? ஜெயம் பெற்றவனாக, வெற்றியாளனாக தேவ சமூகத்தை பெற்றுக்கொண்டு அவன் என்னதான் எதை இழந்தானோ அதனால்தான் நம்ம 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்தோம். நீ அதை பிடித்துக் கொள்வாய், பின்தொடர்ந்து போ, சகலத்தின் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்பி போனதுனால அந்த வார்த்தையின்படியே அவன் என்ன செய்தான்? திரும்பி வரும்போது தோல்வியோடு வரல, அந்த தோல்வியை ஜெயமா மாற்றி கொண்டு வந்து ஜெயம் கொடுத்தது போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கும்படி, வெற்றி கொடுக்கும்படி, சகலத்தின் திருப்பிக் கொள்ளும்படி, பொருளாதாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி, இழந்து போன நன்மைகளை திருப்பிக் கொள்ளும்படி ஆண்டவர் நிச்சயமாய் அமலேக்கனை எப்படி ஜெயம் எடுக்குவதற்கு தாவீது ஜெயம் எடுத்தான், அதே போல சூழலெல்லாம் ஜெயம் எடுத்து நாம் நிச்சயமாய் கொண்டு வர நம்முடைய தேவன் போதுமானவர் இருக்கிறார். கடைசியாக சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சகரியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமா இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. யூத வம்சத்தாரே, ஒரு சம்பவம் நடக்க போது. சம்பவிக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, புரஜாதிகளுக்குள் நீங்க எப்படி சாபமா இருந்தீங்களோ, எதெல்லாம் இழந்து போனீங்களோ, அது எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், உங்களை பாதுகாப்பேன் என்றால் தாவீது குடும்பம் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். அவன் பிள்ளைகள் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். இவன் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனுடைய மனிதன். ஆண்டவன் அந்த ஒரு மனுஷனுக்காக அவனுக்கு தைரியத்தை கொடுத்து யுத்தம் பண்ணி கொண்டு வந்தது போல இங்க சொல்றாரு சகரியால, புரஜாதிகளுக்குள்ள நீங்க எப்படி சாபமா இருந்தீங்களோ ஆசீர்வாதமா இருக்கும் ரட்சிப்பேன். நம்முடைய தேவன் ரட்சிக்கிற தேவன். அதுதான் இயேசுவுக்கு ரட்சகர் என்று பேர். பாவங்களை நீக்கி நம்ம ரட்சிக்கிறவர், தூக்கி எடுக்கிறவர். ரட்சிப்பேன். அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது சொல்றாரு, பயப்படாதீங்கள், அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், பயப்படாதீங்கள். மூன்றாவது, உங்க கைகள் திடப்பட கடவுள், உறுதியாயிருங்கள், உறுதியாய் பற்றி கொண்ட மனதோடவராய் நீங்கள் வாழுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்றால் நான் உங்களுக்கு சம்பவிக்க போற காரியம் என்று சொன்னால், நாம் பிரஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தோம், கிறிஸ்து இயேசு மூலமாய் நன்மை பெற்று நாம் ஆசீர்வாதத்தை பெறும்படி, ரட்சிப்பை பெறும்படி, பாதுகாக்கும்படி தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறதுனால நம்முடைய கைகளை நான் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் தேவனுடைய சமூகத்திலே உறுதியாய் பற்றி கொண்டு, அதைதான் தாவீது செய்தான். அந்த மன கிளேசம் வரும்போது மனம் தளராமல் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ ஆலோசனைப்படி அவன் போன பொழுது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தது போல உங்களை என்னையும் கர்த்தர் இந்த பூமியில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கைகள் இந்த மாதத்துல திடப்பட கடவது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஏசாயா 76 படிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை உண்மையை நம்பியிருக்கிறபடி அவனை பூர்ண சமாதானம் காத்துக் கொள்வீர். அப்ப உறுதியாக நாம் தேவ சமூகத்தில் இந்த மனிதன் எப்படி கர்த்தருக்காக நின்றானோ அதே போல நீங்கள் நானும் இந்த புதிய மாதத்துல தைரியமாயிருப்போம். அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். சவால்களை சந்தித்து ஜெயம் எடுப்பதற்கு துதிச்சு ஜெயம் பெற்று ஆண்டு கொடுக்க ஆலோசனைப்படி நீங்க முன்னேறி போகும்போது இழந்த எல்லாவற்றையும் இந்த புதிய மாதத்துல நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற வார்த்தையின்படி நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ
உங்க கம்பெனியில் எதெல்லாம் இழந்தீங்களோ, உங்க தொழில் எதெல்லாம் இழந்தீங்களோ, உங்க பிள்ளைகள் எதெல்லாம் இழந்தார்களோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவர், ஊழியத்தில் எதை இழந்தீர்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் 100 மடங்கு 1000 மடங்கு ஆண்டவர் திருப்பி கொடுக்க போதுமானவர். அதற்கு தான் இந்த வேத பகுதியில் படித்தோம். அவன் அப்படி பிரச்சனை வந்த உடனே கர்த்தருடைய சமூகத்தில் போனபோது கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி அவன் புறப்பட்டு போனான், செயல்பட்டான். தைரியமாய் செயல்பட ஆரம்பித்த போது மனநறாமல் அவன் வெற்றி கண்டது போல உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் கிறிஸ்துவுக்குள் அந்த வெற்றியை கொடுத்து நம்மை நடத்துவார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்கும்படி இந்த புதிய மாதத்துல நாம் பிரவேசிக்கிற நாம் தைரியமாய் இருந்து குடும்பமாய் நீங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருக்காக நிற்கும் போது நம்முடைய தேவன் வருவார். இந்த பூமியில நமக்காக ஜெயம் கொடுப்பார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஒன்று ஏசாயா புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3-4 வசனம் வாசிக்கிறேன். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனப்புதர்களை பார்த்து நீங்க பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அறிக்கையிடணும். இத பாருங்க, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்தி கர்த்தருக்கு நேராக நாம் உயர்த்த வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், நல்லவர் என்றவரை பாடி உயர்த்த வேண்டும். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி ஜெபத்தில் உறுதியாக இருந்து வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, மனம் பதறலை பார்த்து. அன்னைக்கு தாவீதுக்குள்ள அந்த மனம் பதட்டம் வந்திருக்கும். பாருங்க, யோசித்து பாருங்க, அந்த நிலைமையில் நாம் இருந்தால் எப்படி இருந்திருப்போம்? எல்லாரும் எடுத்துக்கொண்டு போயிட்டார்கள். மனம் பதறலை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ நம்முடைய தேவன் நீதியை சரி கட்ட வரப்போகிறார். தேவன் பதிலுக்கு வரப்போகிறார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ரட்சிப்பு என்ற வார்த்தை எல்லா இடத்துல ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிற தேவன், நடத்துகிற தேவன். அவர் வந்து ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் என்ற வார்த்தையின்படி உங்களை என்னையும் இந்த பூமியில ஆண்டு நோக்கத்திற்காய் வாழும்படி அதுதான் இந்த மாதத்தில் நமக்கு அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால ஆதாம் இழந்து போன அத்தனை நன்மைகளையும் நமக்கு திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு தான் இயேசு பிந்தின ஆதாமாவது உலகத்துக்கு மனுஷனாக வந்து ரட்சகராக வந்து ரட்சிப்பு திட்டத்தை வெளிப்படுத்தி அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த தேவன் நீதியை சரி கட்டவும் பதிலளிக்கவும் அவன் நிச்சயமாய் வருவார் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஜெபிப்பது போல நீங்கள் நானும் சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதமான ஒரு புதிய வாசல்களை இந்த ஜூன் மாதத்தில், இந்த 6வது மாதத்துல கர்த்தர் நிச்சயமாக நடத்துவதற்கு நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே விசுவாசியுங்கள், ஜெயமிடுங்கள். ஆகவே இந்த மாதம் நீங்க இழந்து போன எல்லாவற்றையும், கடந்த சில மாதங்களாக இழந்து போன எல்லாவற்றையும், சகலத்தையும் நீங்கள் திருப்பி கொள்வீர்கள் என்று சொல்லி நான் அறிக்கையிடுகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன். நீங்களும் தாவியோடு கூட சேர்ந்து இயேசுவின் நாமத்தின் மூலமாய் ஜெயம் எடுக்கும் என்று சொல்லி நீ விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உதவி செய்வார். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம் கூட இருந்து பதிலளிக்க இந்த மாதத்திலே உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசிங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நல்ல வார்த்தைகளுக்காகவும் இந்த மாதம் தேவன் தந்த இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பமும், நம்முடைய தேசமும், நம்முடைய பட்டணமும், திருச்சபை மக்களும் எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும், எப்படி யோபு இழந்து போன எல்லாவற்றையும் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டது போல தெய்வ மனிதர் நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள், நமக்கு மாடலா இருக்கிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை கொடுக்கும்படியாக நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காகவும் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இந்த ஜூன் மாதத்தில் தேவன் நடத்தும்படியாக ஜெபம் முடிக்கிறார். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்டு பலி கொடுக்கும் போது காரியமுக்கு ஸ்தோத்திரம். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகள் சுவாசத்தோடு செயல்பட, தொடர்ந்து முன்னேறி போக, செயல்பட, மனதிலாமல் செயல்பட்டு உடைய பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்த உதவி செய்யும். நீ அப்படிப்பட்ட நல்ல தேவனுக்கு காட்சி எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு போடுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுநயிக்கையும் நாம் அனைவரும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.